Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற கூகுள் குரோம் browserல லைவ் கேப்ஷனை நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் browserல லைவ் கேப்ஷன் ஆன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க கூகுள் குரோம் browser ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாருங்க த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி accessibility அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா முதல்லயே லைவ் கேப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் கேப்ஷன்ஸ் ஃபார் இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் வீடியோ ஆடியன் கேப்ஷன்ஸ் நெவர் லீவ் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்றதன் மூலமா நம்மளால இந்த லைவ் கேப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம கூகுள் குரோம் browserல நம்ம கம்ப்யூட்டர்ல லைவ் கேப்ஷனை எனேபிள் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.